அந்த நாள் வந்து அதுக்கு முன்னாடி தான் நந்தினி மேடம் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் என்னவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வீக் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்று சார், நம்ம 100 நாள் தானே இருக்கோம், நம்மளே எப்படி தூக்குவாங்கன்ற இதுலேயே இருக்கேன் நான். எனக்கு அந்த இதுவே வரல, நம்ம பேர்லாம் வருன்றதுலேயே வரல. நான் இங்கே 10 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனாங்க, நம்ம 80 நாளைக்கு ட்ரெஸ் 80 நாள் ட்ரெஸ் வாங்கினேன், புது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் 80 நாளைக்கு. 80 நாளைக்கு என்ன ஒரு மரண தைரியம் உங்களுக்கு. தைரியம் இல்லைம்மா, இப்போ நான் ஷூட்டிங் யூஸ் பண்ணுவேன். என்ன பிக் பாஸ் நம்பியா வாழ்றான்? அது கிடையாது சார். இப்போ நான் ஷூட்டிங் போட்டுக்கோமா. லிசன் அவங்க சொல்றதே அந்த கான்ஃபிடன்ஸ் சார். ஆமா சார், அது அப்படி நீங்க இல்ல. ஷூட்டிங் போட்டு இப்ப நான் எடுத்திருந்தாலும் அதை வந்து வேஸ்ட் பண்ண போறது கிடையாது, நம்ம வீட்டுக்கு போட்டுக்குவோம். அதாவது ஒண்ணு புரிஞ்சுங்க, எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் வேற ஒரு நல்லது நடக்க போகுது, அதுதான் கான்செப்ட். புரிஞ்சுங்க, அது இல்லைன்னா வேற ஒண்ணு. இப்ப ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு வசதி இல்ல சார். ஏன்னா 20 நாளைக்கு எடுத்தார சொன்னாங்க, எங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு காசு கிடையாது. இல்ல அது ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் 10 நாளைக்கு எடுத்துட்டு அது போடி அதுக்கு மேல நீ இருக்க மாட்டேன்னு என் வீட்டுக்கு சொல்லி அனுப்புறாரு. நீங்க தைரியமா உண்மையில நான் பாராட்ட தான் செய்யறேன். நான் இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா, அது வேற எங்கேயும் யூஸ் ஆக போகுது.